கிறிஸ்மஸ்க்கு எல்லா டெக்கரேஷனும் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வேலை எல்லாம் முடிஞ்சது. நம்ம போய் நிம்மதியா படுக்கலாம். ஆமா டியானா, பார்க்கவே எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த கிறிஸ்மஸ் தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மட்டும் கொடுத்துருங்களேன், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். அடே, அது நம்ம எல்லாருக்காகவும் தான் வாங்குனது. இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் அதை பத்திரமா எடுத்து நம்ம மேல வச்சிடலாம். அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுட்டா அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்தா நம்ம புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லல. இதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசா வாங்குனா காசுலாம் வேஸ்ட் ஆகும்டா. இதவே பத்திரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். நீ உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அது கூட விளையாடி விளையாடி நீ கண்டிப்பா வேஸ்ட் தான் பண்ணுவ. நானே கிறிஸ்மஸ் முடிஞ்சது இது பத்திரமா எடுத்து வச்சுக்க போறேன். ஜாக்கி, கிறிஸ்மஸ்ல எல்லாரும் gift ஷேர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. நீ எனக்கு என்னடா gift தர போற? நீ எனக்காக என்ன gift வாங்கி வச்சிருக்கன்னு பார்க்க ஆசையா இருக்குடா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு gift எல்லாம் கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா டியானா, எனக்கு யாரா gift கொடுத்தாதான் ஜாலியா இருக்கும். நீங்க யாரா எனக்கு கொடுங்க. சரி கிறிஸ்மஸ்க்கு நம்ம கேக்லாம் வெட்டுவோமே, அதெல்லாம் எப்ப வெட்ட போறீங்க? ஜாக்கி, கிறிஸ்மஸ் நாளைக்கு தானே. சோ இன்னைக்கு டெக்கரேஷன் மட்டும் தான் பண்ணிருக்கோம். டெக்கரேஷன் பண்ணிட்டு தூங்கிடுவோம். தூங்கிட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு gift எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் கேக்லாம் வெட்டுவோம். எங்க அம்மா முன்னாடியே கேக்லாம் ஆர்டர் பண்ணி தான் வச்சிருக்காங்கடா. நாளைக்கு ஈவினிங்கா கரெக்ட்டா வந்துரும். ஈவினிங்கா வந்ததும் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்க சொல்லிருக்கேன். கேக் வெட்டினதுக்கு அப்புறம் பார்ட்டிலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம்டா. டியானா, பார்ட்டிலாம் சொல்றீங்க, பார்ட்டில என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணுலடா ஜாக்கி. கேக் வெட்டி முடிச்சதும் நமக்கு பிடிச்ச புது புது சாங்லாம் போட்டு நம்ம டான்ஸ் ஆடலாம். அப்புறம் கலர் கலர் லைட் எல்லாம் போடலாம். இதெல்லாம் பண்ணாதான் பார்ட்டி. நம்ம டான்ஸ்லாம் ஆடி ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் ஜாக்கி. எப்படி இருந்தாலும் நம்ம திங்கட்கிழமைல இருந்து ஸ்கூலுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு செலிப்ரேட் பண்ணிடலாம். வாவ், கிறிஸ்மஸ் மாதிரி இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. நீங்க சின்ன பசங்களா இருந்தா இவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்கீங்களே. இதெல்லாம் வாங்க ஏது உங்களுக்கு காசு? எப்படியோ பசங்களா ஆனா சூப்பரா பண்ணிருக்கீங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இந்த வாட்டி கிறிஸ்மஸ் தாத்தாலாம் புதுசா வாங்கிருக்கீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தா உங்களுக்கு gift எல்லாம் நிறைய வரும்ல. சரி சொல்லுங்க, இவ்வளவு பெரிய மரம் கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வாங்க ஏது உங்களுக்கு காசு? அம்மா, நீங்க டெய்லி நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது பாக்கெட் மணி கொடுப்பீங்கல, அதெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சுதாம்மா இதெல்லாம் வாங்கிருக்கோம். உங்ககிட்ட எப்பவுமே காசு கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, அதனால தான் நாங்களே எல்லாம் ஷேர் பண்ணி வாங்கிட்டோம். பரவாயில்ல பசங்களா, என்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணாம நீங்களே வாங்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே டெக்கரேஷன் வேற பண்ணி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க பசங்களா. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, சீக்கிரம் வந்து தூங்குங்க. உங்களுக்குலாம் ஒரு gift கூட வாங்கி தர முடியலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா கிட்ட இந்த வாட்டி சுத்தமா காசு இல்லம்மா. பரவாயில்ல ஆண்டி, நீங்க gift தரலன்னா என்ன, கிறிஸ்மஸ் தாத்தா தான் gift தர போறாருல. அப்படிதான் எங்க வீட்லயே சொன்னாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் சொன்னாங்க. ஆண்டி, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட என்ன கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம gift தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டி. நாங்க கண்டிப்பா எழுதி தான் போட போறோம் ஆண்டி. டேய் ஜாக்கி, அப்படிலாம் gift எல்லாம் வராதுடா. எப்படிடா வரும்? நம்மளே எதனா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா உண்டு, மத்தபடிலாம் வராதுடா. நீ வேற நம்பாத அதெல்லாம். கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறது எல்லாமே சும்மா தான்டா, நம்ம எழுதி போட்டாலாம் வராதுடா. பாபி, அப்படிலாம் சொல்லாதடா. நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம கேட்டதை செய்வாருடா. நீ வேணா பாரு, நான் இன்னைக்கு நைட் gift எழுதி தான் வைக்க போறேன். அத காலையில கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு. நீ அப்புறம் ஃபீல் பண்ணுவ. அதனால ஒழுங்கா இப்பவே நீயே எழுதி வச்சிரு, சரியா? நீயே எழுதி வச்சினா கண்டிப்பா உனக்கும் தருவாரு பார்பி. ஏய், நீங்களா தான் அதை நம்பிட்டு இருக்கீங்க. நான்லாம் அப்படிலாம் எழுதிலாம் வைக்க மாட்டேன், அதெல்லாம் கிடைக்காது. அப்படிலாம் சொல்லாத பார்பி. எங்களுக்காக ஒரு டைம் எழுதி வை. அது வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி தான் பாத்துருவோமே. gift கிடைச்சா நம்மளுக்கு நல்லது தானே. அதை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் நமக்கு தேவையான பொருளை எழுதி வைப்போம். தீனா, நம்ம இவ்வளவு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டோம். ஆனா லைட் செட்டிங்லாம் இன்னும் பண்ணவே இல்லையே. லைட்லாம் வாங்குனியா இல்லையா நீ? ஆமா லில்லி, நான் கூட லைட்டிங்ஸ்லாம் வாங்க மறந்துட்டேன் லில்லி. இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. லைட்லாம் வச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்ல டெக்கரேஷன் பண்ணிருந்தா எல்லார் வீட்டோட நம்ம வீடு தான் ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும். பசங்களா, இந்த அளவுக்கு நீங்க டெக்கரேஷன் பண்ணதே பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு. மத்த வீடெல்லாம் பாக்கும்போது இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு பசங்களா. சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் படுக்க சொல்றீங்க? நாங்க எல்லாரும் gift எல்லாம் எழுதி வச்சுட்டு படுக்கலாம்னு இருக்கோமா. சரி, என்னமோ பண்ணுங்க பசங்களா. சீக்கிரமா எழுதி வச்சுட்டு சீக்கிரம் தூங்க போங்க. அச்சோ, இந்த பசங்களா ஆசாசே எழுதி வைக்கிறாங்களே. எப்படி இருந்தாலும் gift நாளைக்கு வர போறது இல்ல. பாவம் பசங்க ஃபீல் பண்ண போறாங்க. சரி டியானா, வா நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு நோட் எடுத்து நம்ம எழுதுவோம். அந்த நோட்ல நமக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் எழுதி வச்சிடலாம். எழுதி முடிச்சிட்டு செக் பண்ணுவோம் நாளைக்கு காலைல வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. பிங்கி, நீ போய் ஒரு நோட் ஒரு பென் எடுத்துட்டு வாடி. நம்ம எழுதி போட்டுட்டே படுத்துடலாம். டியானா, நம்மள எழுதி எங்கடி வைக்க போறோம்? நானா, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா இந்த வருஷம் வாங்கி இருக்கோம்ல, நம்ம எழுதி கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டே போட்டுடலாம்டி. அவர் கண்டிப்பா அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு gift கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஐயோ, எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. ஏதோ நீங்க சொல்றீங்களே எழுதி போடுறேன். பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. இந்த டியானா பேப்பர் நீ கேட்ட மாதிரி கொண்டு வந்துட்டேன். இதுல நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எழுதி தாத்தா பக்கத்துல வச்சிடலாம். என்னமோ நம்ம எல்லாருக்கும் gift வரும் ரொம்ப நம்புறோம். பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. சரி டியானா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒண்ணே எழுதிடலாம். இல்ல பிங்கி, நீ தான அங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உன்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு என்ன வேணும்னு. அதையே ஃபர்ஸ்ட் எழுதி வைக்கலாம். எனக்கா? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலையே டியானா. எனக்கு என்ன ரொம்ப ஆசை. டியானா, நாங்க ரொம்ப நான் பிறந்ததுல இருந்து வாடகை வீட்டுல தான் டியானா இருக்கேன். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு.
ஜேசிபி தான், அப்ப அதான் எனக்கு வேணும். நான் ஜேசிபி தான் கேட்க போறேன். என்னப்பா எல்லாரும் பெருசு பெருசா கேட்டுட்டு இருக்கீங்க? கிறிஸ்மஸ் தாத்தா ரொம்ப பாவம், அவர் எப்படி எல்லாருக்கும் gift தர போறாருன்னு தெரியல. சரி நீ கேட்ட மாதிரி உன் பேர் போட்டு ஜேசிபி எழுதி வைக்கிறேன். சரி உனக்கு கொடுக்கறாரான்னு பாப்போம். ஏன்னா எங்க எல்லாரும் கேக்குறியே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம் ஜாக்கி. எங்க வீட்ல எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவுமே தேவைப்படாது. நான் எதுவுமே எழுத போறதில்ல. டியானா உனக்கு எதுவுமே வேணாம்னா நீ எழுதாமலாம் விடாத, சரியா? எதனா எழுதி வச்சா எதனா ஒண்ணு கிடைக்கும்ல. எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நீ எனக்காக அதெல்லாம் எழுதி போடுறியா? ஜாக்கி பைக் நான் கேட்கலான்னு இருக்கேன்டா, நீ வேற எதனா கேளுடா. உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சதா நான் எழுத போறதில்ல. நம்ம டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிட்டோம், ஆனா லைட்டிங்ஸ் இல்லன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தல, அதனால நான் லைட்டிங்ஸ் தான் எழுத போறேன். பார்பி நீ எழுதுவல்ல, அப்போ வேணா உனக்கு தேவையான பைக் எழுதிக்கடா. சரி டியானா, இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு. சரி எனக்கு நான் லைட்டிங்ஸே எழுதிக்கிறேன். ஏன்னா பேர் போட்டு லைட்ஸ்னு எழுதியிருக்கேன். ஏன்னா நீ ரொம்ப சின்னதா தான் கேட்டிருக்க, உனக்கு கண்டிப்பா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். நான் நம்ம எல்லாருக்கும் தானே பொதுவா கேட்டிருக்கேன், கண்டிப்பா கிறிஸ்மஸ் தாத்தா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்பி உனக்கு என்னடா வேணும்? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல டியானா, எனக்கு பைக்ல ரொம்ப பிடிக்கும், எனக்கு பைக் எழுதி வச்சிரு. பாருடா பார்பி, நீ கேட்ட மாதிரியே பைக் எழுதிட்டு உன் பேரும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் யாரும் ஏதாவது gift வேணும்லாம் மாத்த கூடாது. இந்த gift தான் லாஸ்ட். எல்லாருக்கும் இது ஓகே தானே சொல்லுங்க. ஒன்ஸ் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா முன்னாடி வச்சிட்டோம்னா இது யாராலையும் மாத்த முடியாது. எல்லாருக்கும் ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? எங்க எல்லாருக்கும் ஓகே டியானா? எங்க எல்லாருக்கும் ஓகே டியானா. பாருப்பா உங்க முன்னாடி கிறிஸ்மஸ் தாத்தா முன்னாடி வச்சிட்டு உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? இதுக்கப்புறம் எதுவுமே மாத்த முடியாது. ஓகே டியானா? ஓகே டியானா. நான் தூங்காம கொஞ்சம் பார்க்க போறேன்ப்பா, தாத்தா வந்து வைக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்க்க போறேன். ஜாக்கி இதுக்காகலாம் தூங்காம இருக்காத ஜாக்கி. அது மட்டும் இல்லாம நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னாடி தாத்தா கண்டிப்பா வர மாட்டாரு. நம்ம தூங்குனாதான் நம்ம யாருக்குமே தெரியாம நைஸா வச்சுட்டு போவாரு. நீங்களா என்னென்னமோ சொல்றீங்க, எங்க தாத்தா வந்து வைப்பாருன்னு நம்பிக்கையே இல்ல. சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் படுக்கலாம் வாங்க. பசங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே மாத்த முடியாது. உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? சரிப்பா நான் போய் தூங்க போறேன். டைம் வேற ரொம்ப ஆகுது. யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. தாத்தா கண்டிப்பா வந்து வச்சுட்டு போவாரு. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். இல்ல பிங்கி நீங்களும் உள்ள வாங்கடி. நான் போற பின்னாடியே வாங்க. இருடி நானும் வரேன். நானும் வந்துட்டேன். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருப்பா, அவரை பார்க்கணும்னு ஆசையா இருப்பா எனக்கு. சரி அவர் வருவாரோ இல்லையோ, சரி நான் போறேன். வட பார்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரா இல்லையா